ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எங்கேருந்து வரீங்க? ப்ரோ நாங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்து வரோம் ப்ரோ, தமிழ்நாட்டிலேருந்து. எத்தனை நாள் ட்ரிப்பு ப்ரோ அது? ப்ரோ நாங்கள் வந்து 3 days ட்ரிப் பிளான் பண்ணோம். அதில் வந்து 1 day வந்து பாகி மவுண்டைனில் நாங்கள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் வந்தோம். அதுக்கேற்றப்பட பாகி மவுண்டைனில் நாங்கள் நேற்று வந்ததுமே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் இருந்துச்சு. பார்க்கிங் சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்கிங் பண்ணிட்டு நாங்கள் காலையில் கேம்ஸ்லாம் விளாட போயிட்டோம். கேம்ஸுமே எல்லாமே அன்லிமிட்டடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே சான்ஸ் கிடச்சிது, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இதில் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ஃபுட்டு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நைட்டு ஸ்டே வந்துமே நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா அது நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அது வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து காலைல ஃபுட்டுமே ஓவரால் ஃபுட்டுமே எங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் காலைல ட்ரெக்கிங் கூட்டு போனாங்க. ட்ரெக்கிங் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. எல்லாருக்குமே ஹாப்பியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் நல்லா ஜாலியாக நீங்கள் ட்ரெக்கிங் மட்டும் இன்னும் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஆமாம், ட்ரெக்கிங் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. சாப்பாடு வந்து எல்லாருமே வெரைட்டியாக நமக்கு என்ன சாப்பிடணும்னு நினச்சாலுமே பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அன்லிமிட்டட் சாப்பாடு மொத்தத்தில் அது ஆக்சுவலாக என்னன்னா நானே டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன இந்த ஆர்கனைசர் நினச்சிட்டீங்க? இல்லை நான் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. எப்படி ப்ரோ ஆக்சுவலாக இந்த மாதிரி டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி கொழுக்குமலை அது வந்து மழை சும்மா மழை தான் இருந்துச்சு. அது வந்து சும்மா பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா டென்ட் வந்து மரத்தை இந்த மாதிரி சும்மா இது நல்லா லுக்காக இருக்குது. நல்லா சூப்பர். எப்படி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இது எல்லாம் ஒரே ஊருக்காரங்க? சூப்பர். நாலாவது ட்ரிப் மூணார், கொழுக்குமலை, வால்பாறை, கொடைக்கானல் எல்லாமே வந்து வயநாடு. அடுத்து ரெட் அலர்ட்னு சொல்லியிருந்தாங்க. வர முடியாது, என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நினைச்சோம். பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும். சரி ப்ரோ, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்க. இது ஏதாவது உங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸாக வராங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ண நல்லா விஷயம் இருக்கும் அந்த மாதிரி கேட்குறேன். நாங்களே அடுத்து கப்புள்ஸ் ஆற போறோம். கப்புள்ஸ் ஆற போறீங்களா? கங்க்ராஜ், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. என்ன என்ஜாய் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸா வந்தா என்ன என்ஜாய் பண்ணலாம்னா வாகி மவுண்டன்ல அந்த ரைட்லாம் சூப்பராக இருக்கும். அன்லிமிட்டடாக போய்கிட்டு இருக்கலாம். ஜிப்லைனு, அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் மாதிரி ஹைட்ல இருந்து கீழே இறக்கி விடுவாங்க. சூப்பராக இருக்கும். எத்தனை வாட்டிலாம் போகலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஸ்விமிங் பூல் இருக்குது, அது நல்லா இருக்கும். நீங்கள் வரவங்களுக்கு நல்லா. அப்புறம் அது இல்லாமல் இந்த டென்ட் ஸ்டே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் அந்த இது வந்து பனி வந்து நம்ம பக்கத்துலேயே போதா. ஃபாக் எப்பவுமே இருக்கு. நாங்க நைட் மழை வந்ததனால அந்த கேம்ப் ஃபயர் மட்டும் மிஸ் பண்ணோம். அதான் நானும் ப்ரோ சேம் பின்ச். ரொம்ப மிஸ் பண்ணதுன்னா கேம்ப் ஃபயர் தான். கேம்ப் ஃபயர் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஆனால் அந்த கேம்ப் ஃபயர் நடக்குது. பெஸ்ட்டாக பண்ணுங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க. பாய். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.